குட் மார்னிங். நல்லா இருக்கீங்களா? எல்லாரும் நல்லா இருக்கணும். இப்போ துபாய் டெலிவரி பற்றி பார்ப்போம். யாராவது துபாய்க்கு டெலிவரி ஜாப் போறீங்களா? பைக் டெலிவரிக்கு வேக்கன்சி நிறையா இருக்குது. நம்ம இந்தியாக்காரங்க, அதாவது தமிழ்காரங்களே ஒரு கம்பெனி ஒன்று, லாஜிஸ்டிக் டெலிவரி கம்பெனின்னு ஓப்பன் பண்ணி 100-200 பேர் கொண்டு போயிட்டு அவங்க பொழப்பு நடத்துகிறாங்க. அதுலேயும் போகிறவங்களும் இருக்காங்க. ஓகே, அதில் ஒரு ரெப்யூட்டட் லாஜிஸ்டிக் கம்பெனி, சிலவங்க வந்து அண்டர் கான்ட்ராக்டில் விடுவாங்க. ஓகே, பட் இது வந்து அப்படி இல்லை. நாங்கள் சொல்கிறது டைரெக்டாக லாஜிஸ்டிக் கம்பெனி அவங்க சம்பளம் தருவாங்க. இல்லைன்னா அவங்களுடைய பார்சல் ப்ராடக்டை டெலிவரி பண்ணுறீங்களா, அதுக்கு என்ன கொடுப்பாங்க, டைரெக்டாக கொடுப்பாங்க. எல்லா வசதியும் இருக்குது. ஓகே, அது பாருங்கள். துபாய் உங்களுக்கு தெரியும். பைக் டெலிவரியில் 2 வகை இருக்குது. ஃபுட் டெலிவரி இருக்குது, பார்சல் இருக்குது. டாக்குமெண்ட்ஸ், அதாவது கொரியர்லேயும் இருக்குது இப்போ. ஓகே, கொரியர்காரனும் இன்னும் இதே பைக்கில் தான் கொண்டு டெலிவரி பண்ணுறான். ஃபுட் ஆர்டரும் ரெஸ்டாரண்ட் ஹோட்டல்ஸில் கனெக்டடு, அவங்களும் டெலிவரி தான் பண்ணுறாங்க. அப்போது இதில் தெளிவாக கொடுத்துருக்கு. ஒரு டெலிவரிக்கு 7.5 கிராம்ஸ். ஓகே, 20 ஆர்டர் ஒரு நாளைக்கு பண்ணாங்கன்னா 150 கிராம்ஸ். ஆனால் ஒரு நாளைக்கு 15 இது வந்து மஸ்ட் பண்ணணும். அதுக்கு மேலே பண்ணுறது எக்ஸ்ட்ரா. ஓகே, ஸோ அதை தான் ஒரு 26 நாள் 150 ஈரோ வச்சு 150 கிராம்ஸ் வச்சு சம்பாதிச்சா 4000 கிராம்ஸ் சம்பாதிக்கலான்னு சொல்லியிருக்கு. 4000 கிராம்ஸ்னா 1 லட்ச ரூபாச்சு. ஓகே, அப்போது பைக்கு கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு சார்ஜஸ் இல்லை. பெட்ரோல் மட்டும் நீங்கள் போட்டுக்கணும். வேறு சிம் கார்டு நீங்கள் போட்டுக்கணும். லைசன்ஸ்லாம் எடுத்து கொடுத்துட்றாங்க. அப்போது அவங்களும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்கல்ல, அதை நம்ம அங்கே போயிட்டு பாதி அமௌண்ட் இங்கே கட்டிட்டு போகிறோமா, மீதி அங்கே போய் கட்டிக்கிறோம். இதுதான். இதில் தலபாத்துன்னு ஒரு கம்பெனி இருக்குது, அவங்க கொடுக்குறாங்க. இன்னொன்று கீட்டா, அவங்க ஃபிக்ஸட் சேலரியாக கொடுக்குறாங்க. எவ்வளோ பேரும் தேவைப்படும் சரிங்களா? அதனால் பைக் ஓட்ட தெரிஞ்சிருக்கு, நான் எந்த ரூட்டும் போவேன், நோ ப்ராப்ளம். இங்கே ஆல்ரெடி இந்தியாவில் நிறைய பேர் இப்போ ரேப்பிடோ பண்ணுறாங்க, இல்லை பிளிங்கிட் ஓட்டுறாங்க, ஃபுட் டெலிவரிகள் எல்லாம் யாருன்னாலும் சரி தான். கஷ்டம்தான், முதுகு வலிக்கும், வாழ்க்கையே காலையிலேருந்து சாயங்காலம் ஓடிட்டு தான் இருக்கணும். ஒருவேளை எவனா வந்து தட்டி போட்டானா போனது தான் இல்லையா? இன்சூரன்ஸில் அது 2வது கதை. இப்படி தான் இருக்குங்க. அதனால் பைக் டெலிவரிக்கு நான் தயார்னா எனக்கு கால் பண்ணுங்கள், நான் விளக்க சொல்கிறேன். ஓகே, ஒரு 110 இந்தியாவில் கட்டணும். மீதி லைசன்ஸுக்குள்ள காசு ஒரு 5000 அங்கிட்டு 6000 கிராம்ஸ் அங்கே கட்ட வேண்டியிருக்கும். மொத்தமாக கட்டுறதா இருந்தால் உங்களுக்கு 2 லட்சம் தாண்டிடும் டோட்டல் எக்ஸ்பென்சஸ். நல்லா புரிஞ்சுக்கங்க. ஏன்னா 10,500 கிராம்ஸ் லைசன்ஸ் மட்டுமே போகுது. மீதி டிக்கெட்டிங் நம்ம கமிஷன்லாம் பார்த்துங்க. நீங்கள் ஒன்றும் குழம்ப வேண்டாம். ஒரு 1 லட்ச ரூபா செலவு பண்ணுறீங்கன்னா, 1,10,000 செலவு பண்ணிங்கன்னா நான் உங்களை ஏற்றி விட்டுருவேன். அப்போ அந்த லைசன்ஸ்லாம் கிடச்சி பிறகு அதுக்கு சம்பளத்தில் பிடிச்சிக்குவாங்க. அதை எப்படின்னு எனக்கு கேட்டு லைனில் வாங்க. ஓகே, வேறு ஒன்றும் இல்லை. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.